ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சம்பிக்க ரணவக்கவின் பாரிய அபிவிருத்தி திட்ட மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் சீன நிறுவனத்துடன் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன. மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கும் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்கும் சீன நிறுவனத்திற்கும் இடையில் 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 தேதி கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைக்கு மாற்றீடாகவே இந்த புதிய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மெகாபொலிஸ் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சினால் சுற்றாடலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்த மதிப்பீடுகள் நிறைவு செய்யப்படும் வரை இடைநிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு சர்வதேச நிதி நகர திட்டப் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க கடந்த மார்ச் மாதம் மைத்திரி ரணில் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்த மதிப்பீடுகள் இவ்வாண்டு ஆரம்பத்தில் நிறைவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த திட்டப் பணிகளை முன்னெடுப்பதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி வழங்கியிருந்தது. கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து கொழும்பு சர்வதேச நிதி நகர திட்ட பணிகள் சுமார் ஒரு வருடத்திற்கும் அதிக காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. ஆட்சி மாற்றத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்த அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவின் துறைமுக நகரத்திற்கு விடுத்த கடும் எதிர்ப்பை அடுத்தே குறித்த திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் இடைநிறுத்தியது. எனினும் சீனாவின் தொடர்ச்சியான ராஜதந்திர அணுகுமுறைகளை அடுத்து சுற்றாடலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை முன்வைத்து இடைநிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம் மீண்டும் ஆரம்பிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய இன்று கைச்சாத்திடப்பட்ட புதிய முத்தரப்பு உடன்படிக்கையில் கரசனை தரும் அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த கொழும்பு சர்வதேச நிதி நகர திட்டம் ஊடாக 83,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு திட்ட நிறுவனமும் அரசாங்கமும் எதிர்பார்த்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளன. இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் முதலீட்டாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் 13 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான நேரடி வெளிநாட்டு முதலீட்டை இந்த நகருக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவுடன் கொழும்பு சர்வதேச நிதி நகர திட்டம் தொடர்பான புதிய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின்னணியில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளைய தினம் சீனா பயணமாகவுள்ளார். இந்த விஜயத்தில் அமைச்சர்களான அனுரா பிரியதர்ஷன யாப்பா, சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட அமைச்சர்களும் பல்வேறு அரசு அதிகாரிகளும் பிரதமருடன் சீனா பயணமாகவுள்ளார்கள். சீனாவின் கைத்தொழில் வலயங்கள், தொழில்நுட்ப கூடங்கள், நிதி நிலையங்கள், பொருளாதார அபிவிருத்திக்கான முக்கியமான ஏனைய பகுதிகளுக்கும் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது.